அவளுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு ஒரு வன்மத்தில் ஒரு மிருகம் அங்கே ஆடிட்டு இருக்குல்ல, அது வந்து வீக்கெண்ட்லேயே அதை தானே அப்படியே சொல்லிச்சு, டிக்கெட் டு ஃபினாலே கிடைக்கூடாது. ஏன்டா நீ ஒருத்தைய உண்மையாக லவ் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னால், நீ நிஜமாகவே அவளை வெளில போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால், அவகிட்ட என்ன கேட்ட? ஐ ஆஸ்க் ஹர் ஃபார் எ கிஸ்ன்னு சொன்னல. எந்த தைரியத்தில் நீ கேட்ட? இன்னைக்கு வந்து பேட் டச்சுக்கு அப்படி புலம்புற, லைஃப் இருக்கு, வெளில கரியர் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டது நீ தானடா வேண? அவள் கையில் எழுதி காமிச்சது நீ தானடா வேண? நீ கேப்டன்சி வின் பண்ணனே அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணது நீ தானடா வேண? எல்லாம் பண்ணது நீ தானடா. அப்புறம் வந்துட்டு இப்போ வந்து புலம்புற, நீ ஒன்றுமே பண்ணாத மாதிரி நல்லவன் மாதிரி. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ வந்து அவள் தெளிவாயிட்டா, அவள் கேம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு ஆடுறா, இல்லைனா அவள் கேமராக திருப்பி பழைய மாதிரி மாறிட்டா, நீ மேனிப்புலேட் பண்ணுற அந்த இடத்துலேருந்து அவள் வந்து விலகி போயிட்டா, இல்லை புத்திசாலியாக அவள் அந்த விஷயங்களை, நீ பண்ண விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டானா, அவங்க அப்பா கடவுளாக இருந்து அவளுக்கு துணையாக இருந்து அவள் புத்தியில் நல்ல புத்தியை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அந்த புத்தி உன் குறுக்கு புத்திக்கு உறுத்துது, ரைட்டா? அதனால் எப்படியாவது அவளை மல்லு கட்டி, இத்தனை பேர் கேமில் இருந்தாலும் நீ அவளே போய் அட்டாக் பண்ணுற. நீ ஆம்பளை தானே, பாக்ஸர் தானே, உனக்கு தைரியம் இருக்குது தானே, நீ நல்லவன் நியாயன்றெல்லாம் நான் பேசலை. ஆனால் நீ எப்பயுமே சொல்லிட்டு இருக்க வந்துட்டு உனக்கு வந்து ஜிம் பவர் இருக்குது, எக்ஸசைஸ் பாடி இருக்குது, எல்லாம் போய் ஒரு பொண்ணுகிட்ட வீரத்தை காட்டுவேன். அந்த கேப்டன்சி டாஸ்க்லேயே அவ்வளோதான் அட்டாக் பண்ணேன். என்ன அப்போ சிரிச்சுக்கிட்டே அட்டாக் பண்ணேன். அப்போ அந்த பொண்ணு அதை எமோஷனல்குள்ளே உங்ககிட்ட லாக்கே இருந்ததுனால பெருசுப்படுத்தலை. இப்போ அவள் கேமர் பார்வா திரும்பி வந்திருக்கா. இப்போ நீ சீரியஸாக அட்டாக் பண்ணுற. அப்போ இப்பயுமே உனக்கு விட்டு கொடுத்துட்டு போகிறதுக்கு அவேர்னஸுக்கு முதல்ல இருந்து கஷ்டப்பட்டாளா? கண்ணில் அடி வாங்கி, ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஊர் வாயிலெல்லாம் வந்து அவ்வளோ பேச்சு வாங்கி, வெளியில் இன்னும் அந்த பொண்ணு வந்து என்ன நடக்குதுன்னு அந்த பொண்ணுக்கு தெரியாது. வந்து பார்த்தா சோஷியல் மீடியா ஃபுல்லாக சாண்ட்ரா சொன்ன மாதிரி தான். பாரு அமருதீன் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னா, பாரு பேர் தான் வேலை கெட்டு போயிருக்கு, இவனுக்கான அந்த பிஆர் வந்து நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் முதல்ல இருந்து நடந்துட்டுருக்கு. ஒன்று பாரு பிஆர், ஒன்று திவ்யா பிஆர், அதுக்கப்புறம் சாரி பாருன்ற ஒன்று கமருதீன் பிஆர், ஒன்று அந்த திவ்யா பிஆர், 2மே பாருக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. கமருதீன் ஃப்ரெண்டு இருக்கிற அவன் வினோத் பிஆரும் பாருக்கு எதிராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இந்த 3 பிஆரும் அடிக்கிற அடியில் அந்த பொண்ணு எப்படா ஓட்டிங்கில் முதல்ல வரும்? ஓட்டிங் வரலன்னா கூட பரவாயில்ல, அந்த பொண்ணு பேர் அவ்வளோ ரிப்பேர் ஆகிருக்கு. ஃபுல்லாக நெகட்டிவ் பேர் வச்சுட்டு பண்ணுறானுங்க. இந்த கமருதீனோ வினோத்தோ பாரு, வினோத் வர நாமினேஷன் வந்தால் கமருதீன் ஓட்டு இவனுக்கு வருது, கமருதீன் நாமினேஷனில் வரனா தான் அவனுக்கு போகுது, வினோத்துக்கு போகுது அந்த ஓட்டு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது திவ்யாவுக்கு வந்து அவளுக்கான விஷயங்கள் அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அவள் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கேமே ஆடாமல் இப்படி மற்றவங்கள டவுன் பண்ணி நெகட்டிவ் பிஆர் வச்சு அவள் ஆடுற கேமை டவுன் பண்ணி அவளை ஃபுல்லாக நெகட்டிவாகவே ப்ரொஜெக்ட் பண்ண அந்த சேனலுக்காகட்டும், இந்த பிஆருங்களாகட்டும், இந்த சோஷியல் மீடியாவில் பரப்பி விடுற தப்பான விஷயங்களாகட்டும், என்னடா நியாயம் இது?